ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யுவர் சித்துமா சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது ஆம்லா பீட்ஸ் கூட. இதுக்கு வந்து க்ரீன் கலரில் 2 ஒயரும், நாவப்பழ கலர் மணி ஒரு 1/4 கிலோ அளவுக்கும், ஆரஞ்சு கலர் மணியும் எடுத்திருக்கேன். ஆனால் இவ்வளோ மணி இதுக்கு தேவைப்படாது. இந்த கூடை முடித்ததுக்கப்புறமா நான் இதுக்கு எவ்வளோ மணி தேவைப்படுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு கட்டு ஒயரை எடுத்துக்கணும். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஸ்கேலால் 7 அடி எடுத்துக்கினேன். அதை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7 அடி. 7 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வச்சு மீதி நம்ம 23 ஒயர் கட் பண்ணிக்கணும். மொத்தம் 24 ஒயர் 7 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எனக்கு மீந்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இந்த மீந்தது ஒரு கட்டு ஒயரில். நான் அடுத்தது இன்னொரு கட்டு ஒயரை எடுத்து தான் நான் இப்போ அடிபாகம் போட போகிறேன். 2வது கட்டு ஒயரை எடுத்துக்குங்க. பாருங்கள், இது ரன்னிங் ஒயரில் ஒரு விரல் அளவுக்கு மட்டும் கம்மியாக விட்டு நம்ம கட் பண்ண ஒயரை சமமாக மடித்து வச்சுக்கணும். அதிலேருந்து ஒரு விரல் அளவுக்கு மட்டுமே நம்ம கம்மியாக எடுத்து அதிலேருந்து நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம். சைடில் வர ஒயரை, ரன்னிங் ஒயரை மடிச்சுக்குங்க. ஒரு விரல் அளவுக்கு கம்மியாக மடிச்சுக்குங்க. இப்போ மடித்து வச்ச ஒயர் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடித்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே இந்த ரன்னிங் ஒயரை போட போகிறோம். பாருங்கள், இப்படி தான் போடணும். இப்படி போட்டு கீழே இருக்கிற பள்ளமாக இருக்க ஒயரை மேலே வைக்கணும். சைடில் பள்ளமாக இருக்க ஒயரை அந்த நாட்டுக்குள்ளே விடணும். விட்டு நம்ம இப்போ நாட்ஸை டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி தான் டைட் பண்ணணும். அடுத்து நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது, இப்போ நாட் போட்டோம் இல்லைங்களா, அது 2 ஒயரும் சமமாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் இடுந்தாழ்த்தியமாக இருந்தாலும் நமக்கு ஒரு பக்கம் அளவு உயரமாகவும் கொஞ்சம் பத்தாமலும் போயிடும். அதனால் அப் அண்ட் டவுன் அப்பப்போ நம்ம போடுறப்பவே சரி பார்த்துக்கணும். கொஞ்சம் கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி ஒயரை சரி பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு ஒரு நாட் கிடச்சிச்சு. அடுத்து நம்ம இன்னொரு ஒயரை எடுத்து சமமாக மடித்து, இதை பாருங்கள், இப்படி தான் மடிக்கணும். இப்படி மடித்து சமமாக எடுத்து ரன்னிங் ஒயர், இது ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கணும். அது மேலே நம்ம மடித்து வச்ச ஒயரை போடணும். ரன்னிங் ஒயரில் பள்ளமாக இருக்கிறத மேலே போடணும். மடித்து வச்சுருக்கிறதுல பள்ளமாக இருக்கிறத அந்த நாட்டுக்குள்ளே விட்டோம்னா நமக்கு 2வது பூ கிடச்சிரும். நல்லா டைட்டாக போடுங்க. அப்போ தான் நமக்கு அடிப்பாகம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடையும் வளவளப்பு இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பூ போடக்குள்ளேயும் அப் அண்ட் டவுன் சரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குங்க. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு பூ போடக்குள்ளேயும் இந்த அப் அண்ட் டவுன் சரி பார்த்துக்கணும். அடுத்து நம்ம 3வது பூ ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கணும். 3வது மடித்து வச்ச ஒயரை போட்டுக்கணும். பள்ளமாக இருக்கிறத மேலே மடித்து விட்டு, அடுத்தது நம்ம மடித்து வச்சு வைக்க ஒயரில் பள்ளமாக இருக்கிறத அந்த நாட்டுக்குள்ளே விட்டு இழுத்தோம்னா நமக்கு 3வது நாட்ஸ் கிடச்சிரும். இது மாதிரி நம்ம 24 நாட்ஸையும் போட்டுட்டணும். பாருங்கள், நான் போட்டுட்டேன். இப்போ ரன்னிங் ஒயர் ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லைங்களா, அளந்து அந்த ஒயரையும் இப்போ நம்ம போட்டுட்டு வந்த ரன்னிங் ஒயரையும் இப்படி பாருங்கள், இந்த பக்கம் இருக்க ஒயரையும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒயரையும் பாருங்கள், இது ரன்னிங் ஒயர், அது ஆரம்பிக்கக்குள்ளே நம்ம விட்ட ஒயர் 2ஐயும் இப்படி மடித்து, நான் இதை பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். கட் பண்ணிக்கணும். சரியாக கலந்து கட் பண்ணி விட்டுக்கணும். நமக்கு இப்போ ஒரு லைன் கிடைச்சிச்சு. நம்ம மொத்தம் 12 லைன் போடணும். ஒரு லைன் போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், சைடில் இருக்க அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து விட்டு போட்டு இதே மாதிரியே நம்ம ஆரம்பித்த நாட்டுக்கு மேலே 5 லைனும், ஆரம்பித்த நாட்டுக்கு கீழே 6 லைனும் நம்ம போட்டுட்டு வரணுங்க. மொத்தம் 12 லைன் போடணும். இதை பாருங்கள், நான் போட்டுட்டேன். போட்டுட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் தென்னங்குச்சி சொருவிருக்கேன். இப்போ பாருங்கள், 12 லைன் போட்டாச்சு. ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பித்ததுக்கு மேலே 5 லைனும் கீழே 6 லைனும் மொத்தம் 12 லைன் போட்டுட்டேன். இப்போ
இப்போ வந்து நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் திருப்புறதுக்கு நம்ம எந்த நாட்ஸில் வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. நான் இப்போ வந்து 4 பூ தள்ளி ஆரம்பிக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு விரல் அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயரில் நம்ம எப்பவும் போல் ஆரம்பிக்க வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள் ஆரம்பிச்சிட்டேன். சைடில் பாருங்கள் ஒரு விரல் அளவு மட்டுமே விட்டுருக்கேன். இதை வந்து இப்போவே நம்ம கையோட சொருகி விட்டுடலாம். இல்லைன்னா நம்ம கூட போட்டுட்டு அந்த இடத்துக்கு வரும்போது கூட சொருகிக்கலாம். நான் இதை வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். கூட போட தெரிஞ்சவங்களுக்கு அவங்களே போட்டுப்பாங்க. நான் வந்து பிகினர்ஸ்க்காக திரும்பவும் சொல்கிறேன். அடுத்து நம்ம தொடர்ந்து ஒரு நாட் கூட மிஸ் பண்ணாமல் போடணுங்க. இதுதான் கார்னர் திருப்புறது. கார்னர் திருப்புறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக போடலாம். பாருங்கள் இப்போ வந்து திரும்ப நான் 3 நாட் போட்டுட்டேன். இப்போ 4வது நாட் போடுறேன். இப்போ வந்து நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயரை மிஸ் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து போட்டுன்னு வர்றது தான் கார்னர் திருப்புறது. அதில் நமக்கு வந்து 3 நாட்ஸ் கிடைக்கும். முக்கோணமாக கிடைக்கும். அதுதான் நமக்கு கார்னர் திரும்புறது. பாருங்கள் ஒரு நாட் கூட மிஸ் பண்ணாமல் சைடில் இருக்க ஒரு பூவை நான் இப்போ போடுறேன். போட்டோடனே நமக்கு பாருங்கள் 3 நாட்ஸ் கிடைக்கும். இதுதான் கார்னர் திருப்புறது. இது மாதிரி நம்ம 4 கார்னரும் திருப்பிக்கணும். 2வது கார்னர், 3வது கார்னர், 4வது கார்னர். இது போட்டுட்டு நான் இப்படி சுற்றி வந்து நம்ம ஆரம்பித்த இடத்துல வரக்குள்ளே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஆரம்பித்த இடத்துக்கு நம்ம இப்போ சுற்றி வந்துட்டோம். 4 கார்னரையும் திருப்பிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம லேடர் நாட் ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இது ரொம்பவே சுலபங்க. பாருங்கள் மேலே இருக்க ஒயரை கீழ்ப்பக்கமாக லேசாக தள்ளி லூஸ் பண்ணணுங்க. ஒயரை லூஸ் பண்ணி பாருங்கள் கீழே இருக்க ஒயரை மேலே தள்ளணும். இப்போ மெதுவாக பாருங்கள் ஈஸியாக போடலாம். அப்படி போட தெரியாதவங்க ஒயரை கட் பண்ணி கூட சொருகலாங்க. ஆனால் இப்படி போடுறது ரொம்பவே நல்லதுங்க. இங்கே பாருங்கள் ரன்னிங் ஒயரை மடித்து அதுக்குள்ளே விட்டு நம்ம லூஸ் பண்ணோம் இல்லைங்களா ஒயரு, அதை வந்து இந்த ரன்னிங் ஒயருக்குள்ளே உள் பக்கமாக எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நாட்ஸை டைட் பண்ணி மேலே இருக்க ஒயரை ஃபஸ்ட்டு இழுக்கணும். அடுத்து சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை இழுக்கணும். ஒயர் திரும்பாமல் பார்த்துக்குங்க. இப்போ டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏணி முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அந்த நாட்டை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி சைடு வாக்கில் எடுத்துகிட்டு வந்து நாட் போட்ட நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். பாருங்கள் அப்படியே தொடர்ந்து போட்டுட்டு வர வேண்டியது தான். இதே மாதிரி நம்ம 5 லைன் வர வரைக்கும் போடணுங்க. 5 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி தொடர்